விநாயக பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் காவல்துறையில் என்னவோ மேலே இருக்கிற ஷாமியானாவை அறுத்துருவோம், கீழே இருக்கிற பீடத்தை அறுத்துருவோம்னு. ஆமாம், சர்ச்சில் போய் சிலுவையாக இருப்பீங்களா? என்ன நடக்கிறது? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 100% ஹிந்து விரோத தீய அரசாங்கம். ஏன்னா நான் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறவன் இல்லை. ஹிந்து மதத்தை, சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரியாக அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோத தீய சக்தி. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, சனாதன தர்மம்னா அது ஹிந்து மதம் தான். ஆகவே அந்த தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் இது ஆன்மீக மாநாடு இல்லை, கரெக்டுங்கிறேன், ஹிந்து விரோத மாநாடு தான் அது. நீங்கள் முருகனை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஏமாற்று அரசியல் பண்ணுறத இந்துக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. கூலிக்கு ஆள் கொடுத்து ஒரு ஜேசியும் இத்தனை வண்டியில் ஆள் கூட்டின்னு வரணும்னு சொல்லி நடத்தின ஒரு பொலிட்டிக்கல் ஜம்போரி பழனியில், அது ஹிந்து ஆன்மீக மாநாடே இல்லை. அதனால் நான் தமிழக முதலமைச்சர் அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் செய்தி அனுப்புங்க. ஏன்னா 17 நாள் குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போயிருக்கார். அதனால் ஏன்னா இவர் இதில் துபாயில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிறோன்னு போனார். ஒரு டம்புடி காசு வந்திருக்கா? இல்லை. அதுவே அந்த அரசாங்க செலவில் ஒரு முதலமைச்சர் குடும்பம் அமெரிக்கா போகிறதுக்கு நடந்துருக்கிற விஷயம் லெட் ஹிம் ஹேவ், அதை பற்றி இல்லை. ஹிந்து மதத்தில் அதுவும் குறிப்பாக சொல்கிறேன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தியின் பொழுது காவல்துறையில் எந்த அதிகாரியாவது அத்துமீறி நடந்துட்டா மாநில அரசு உடனடியாக அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அனைத்து ஹிந்து இயக்கங்களும், பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி எல்லாமே உங்களுடைய அதிக்கிரமங்களை ஏற்க மாட்டோம். ஏன்னா சனாதன ஹிந்து மதத்தின் எதிரி இந்த உதயநிதி ஸ்டாலின். அவரே சொல்லியிருக்கார். அவருக்கு இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வழக்கு நடந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரிமினல் ஆக்டில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர். அவர் இங்கே இருக்க மற்றவங்களாம் சீனியர் மினிஸ்டர்ஸ், அது துரைமுருகனாக இருக்கலாம் அல்லது என்னோட நண்பர் கே நேருவாக இருக்கலாம், எல்லாமே நீங்கள் உதயநிதிக்கு அடிமை தானே. ஆகவே ஒரு ஹிந்து விரோதியின் அடிமை அரசாங்கம் காவல்துறை பயன்படுத்தி இந்துக்களுக்கு எதிராக, விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக தமிழ்நாட்டில் எங்கே நடவடிக்கை எடுத்தாலும் அத்துமீறினாலும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டு இருக்காது, இந்து அமைப்புகள் பார்த்து கொண்டு இருக்காதுன்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.